Hi friends, நான் உங்கள் சுபைதா zacs kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி ஒரு சூப்பரான மேஜிக்கல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக சத்து மாவு அப்படின்னாலே கேழ்வரகு கம்பு இதெல்லாம் சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டக்கூடிய இந்த சத்து மாவு ரெசிப்பியில் மொத்தம் 14 பொருட்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிசிஓடி, தைராய்டு, ஹெவி வெயிட், ஓவர் பருமனாக இருக்கிறவங்க, இல்லை குழந்தைங்க ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சத்தே இல்லாமல் இருக்காங்க, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட், இவங்க எல்லாருமே இந்த சத்து மாவை செஞ்சு ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றது மூலயமா எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது. ஸோ இந்த சத்து மாவை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இல்லைங்க எங்களால் செய்ய முடியாது, யாராவது செஞ்சு கொடுத்தா நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய அம்மா இந்த ரெசிப்பியை அப்படியே கரெக்டாக செஞ்சு அதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிப்பியை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் பார்த்து ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிப்பியை எப்படி சாப்பிடணும், வெயிட் கெயினுக்கு எப்படி சாப்பிடணும், சுகர் பேஷண்ட் எப்படி சாப்பிடணும், குழந்தைங்க அனிமிக்காக இருக்கும்போது எப்படி வெயிட் கெயினுக்கு சாப்பிடணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிப்பியை ஒன்று ஒன்றா அப்படியே நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் முதல்ல பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக்களவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்ல அகலமான அடி கனமாக இருக்கக்கூடிய காஸ்ட் அயன் பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு 3-4 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மெதுவாக தான் வறுக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வறுத்தா தான் அதோடைய நற்குணங்கள் எதுவுமே செத்து போகாமல் நம்மளுக்கு அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நல்லா வறுப்பட்டனையும் இது ஒரு அகலமான பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சிடுறேன். இந்த சூடு ஆறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா அதே ஆலாக்கில் நான் கேழ்வரகு அதாவது ராகியை இதில் போட்டு வறுத்துக்கிறேன். ராகி ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெள்ளை வெள்ளையோ ஒரு பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சு வந்திருக்கும். அது பொரிஞ்சதுமே இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதையுமே அந்த அகலமான தட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு திரும்ப அந்த கடாயை எடுத்து வச்சுட்டு அடுத்து இதில் நான் மில்லட் சேர்க்க போகிறேன். இந்த மில்லட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மில்லட் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குதிரைவாலி, சாமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திணை, இந்த 3 மில்லட்டையுமே சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஒரு மில்லட்டை வறுத்தாச்சு. அடுத்து இப்போ திணையை வறுத்து அதையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது, கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து கிடைக்காதவங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெள்ளை உளுந்து தான் சேர்க்குறேன். இதோடைய அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சரி அளவு. 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே 50 கிராம், 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே 100 கிராம், இல்லை ஒரு கிளாஸ் அளவு எடுக்கிறீங்கன்னா எல்லாமே கிளாஸ் அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட்டையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறலாம். இதையுமே எல்லாத்தையும் வறுத்து பொறுமையாக எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து இதை நம்ம ஒரு 3 நிமிஷம் வறுத்து இதை பிளேட்டில் நான் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து சோளத்தையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கிறோம். பொதுவாக சத்து மாவில் சோளம் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நல்ல நம்மளுக்கு பிசிஓடி, தைராய்டு, சுகர் ப்ராப்ளம், அதாவது டயபெட்டிக் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போ சோளத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை வெயிட் லாஸ்க்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். காலையில் இதை கஞ்சியை காய்ச்சி இதில் மோரில் அடித்து இதை 2 வெங்காயம் அதில் நறுக்கி போட்டு பச்சை மிளகா போட்டு குடிக்கும்போது இது நல்ல ஒரு வெயிட் லாஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பவுடரை. அதே வெயிட் கெயினுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வெயிட் கெயினுக்கு நல்ல இது ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி இதை அடுத்து கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் விட்டு குழந்தைங்களுக்கு காலையில் உணவாக கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பும் சேர்த்துட்டு கம்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை எந்த டைமில் எடுத்துக்கிறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு காலையில் 11 மணிக்கு, அதாவது அவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிறலாம். இல்லாட்டினா நீங்கள் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லாட்டி நைட்டு டின்னராகவோ இது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியாக அடித்து ஹார்லிக்ஸ் மாதிரி குடிக்கலாம். சுகர்லாம் எதுவுமே போடாமல், வெல்லம் போடாமல். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி.
நல்லா இந்த கம்பு நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அடுத்து இதில் பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹீமோக்ளோபினை உடம்புல தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மை இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொட்டுக்கல்லையும் வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டா உடம்புல ரத்தம் ஊறும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பொட்டுக்கல்லை இருக்கனால இதில் பொட்டுக்கல்லையும் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஹீமோக்ளோபின் சத்துமே நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதாமில் நிறைய குட் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது. நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால்ஸை குறைச்சி இது நல்ல ஒரு நம்மளுடைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால், நம்மளை நல்ல எவ்ரி டே ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை வந்து இது நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதுவுமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டெய்லியும் சாப்பிட மாட்டோம். இதை மொத்தமாக இப்படி ஒரு சத்து மாவு கஞ்சியாக செஞ்சு நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நம்மளுடைய ஹெல்த்துக்கு அவ்வளோ நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டயட்டில் டெய்லியும் ஒரு வேளை வந்து நீங்கள் மாற்றி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்து நீங்கள் இப்போது சம்மர் சீசன்றதுனால இந்த சத்துமாவு கஞ்சியில் சின்னதாக வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக மாம்பழம் கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். நல்ல குழந்தைங்க புசுன்னு கொலுன்னு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. குழந்தைங்க கொலுன்னு இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நல்லா ஆக்டிவாக இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ நல்ல போன் வெயிட் சேர்றதுக்கு இந்த சத்துமாவு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய நார்மல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அதாவது தோசை இட்லியை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை சாப்பிட்றது மூலிமா நம்மளுக்கு இதில் வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸும் ஆகும். இப்போ இதில் வந்து நல்ல டைஜஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓமம், அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாத்தையுமே 5 கிராம் வந்து நான் அதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு இது ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுட்டேன். இது ஆறினதுக்கப்புறம் இப்போ மில்லில் கொண்டு போய் திரிச்சு எடுத்துகிட்டு வரணும். இதை திரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாவு எதுவுமே கெட்டு போகாது. கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். முதல் 3 மாதம் நீங்கள் வந்து இதை வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை என்கிட்ட இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா இதெல்லாம் ஒன்றா வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கை வலிக்கும், நேரமும் செலவாகும். உங்களுக்கு இதெல்லாம் வறுத்து எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எங்ககிட்ட இருந்தே பை பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அம்மா இதை ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்பவே நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாங்கி உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து வந்து இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லாக இருக்க எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.